ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மகாநதி பார்க்க போகிறோம். மகாநதியில் வந்துட்டு ஒரு வழியாக லெட்டர் ஃபுல்லாக படிச்சிட்டியாப்பா, படித்து முடிச்சிட்டியாப்பா, வெளில போய் தாத்தாட்ட சொல்லு அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் வெளில வந்து தாத்தா கிட்ட ஐயோ லெட்டரை காமிச்சோம்னா அக்ரிமெண்ட் விஷயம் தெரிஞ்சு போதும் அப்படிங்கிறதுக்காக லெட்டரை காமிக்காமல் லெட்டர் எழுதி வச்சுட்டு கிளம்பிட்டா அப்படின்னு லெட்டர் எங்கன்னு தாத்தா கேட்குறாரு. அது அங்கே கடைக்கே கிழிச்சு போட்டாச்சு அப்படி இப்படின்னு சொல்கிறாரு. சொன்ன உடனே சரிப்பா வாப்பா போய் தேடலான்னு சொல்லிட்டு எல்லாரும் போய் தேட ஆரம்பிக்கிறாங்க. எல்லாருனா யாரும் இல்லைங்க, தாத்தா ஒரு பக்கமும் விஜய் ஒரு பக்கமும் தேடுறாங்க. விஜய் ஒரு பக்கம் எல்லார்ட்டையும் தேடி பார்த்துட்டு சரி காவேரி வீட்டில் போய் பார்ப்போம், காவேரி அவங்க அம்மாட்ட அப்படின்னு அசுக்கா போயிட்டு பேசிக்கிட்டு இருக்காரு. பேசிகிட்டு இருக்கும்போது தான் தெரியுது அங்கே காவேரி வரலங்கிறது. அதுக்கப்புறம் என்ன தான் எங்கே தான் போயிருப்பா ஒன்றும் புரியலையேன்னு சொல்லிட்டு எல்லா பக்கத்து தேட ஆரம்பிக்கிறாங்க. தேடி அழுத்து போயிடுச்சு. இன்னொரு பக்கம் வந்துட்டு பசுபதி வீட்டுக்கு போய் பேசுகிறாங்க. யாரும் பார்க்குறீங்களா, நம்ம விஜயோட தம்பியும் அவங்க மாமாவும் போயிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. பேசிகிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி இந்த கல்யாணம் வேணாம்னு சொல்லிட்டு ரெண்டு பேர்த்துக்கும் சண்டை நடக்குது. ஓஹோ இந்தளவுக்கு பேச்சோ அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. கடைசியில் பார்த்தா என்ன பண்ணுறது, நம்ம காவேரியை பழி வாங்கிறதுக்காக தான் பொண்ணு அந்த வீட்டுக்கு வரணும்னு நினைக்கிறாரு. என்னையா அது, ஒரு பகைக்காக பெத்த பிள்ளைய பழி கிடக்கணும்னு நினைக்கிறிய நீலாம் ஒரு அப்பனாயா அப்படிங்கிற மாதிரி தான் கேள்வி கேட்க தோணுது. என்ன பண்ணுறது, மோசமான டேடி இவரை நம்பாதீங்கோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, அப்புறம் சரின்னு சொல்லிட்டு சமாதானமாக பேசிட்டு ரெண்டு பேர் சேர்ந்து நம்ம காவேரியை பழி வாங்குவோம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்க. கல்யாணத்தை இங்கே வச்சுட்டு ரிசப்ஷன் பெருசாக வச்சுக்கலாம், கல்யாணம் வந்து அவளுக்கு தெரிஞ்சால் தானே பிரச்சனையாகும், தெரியாமல் நம்ம சிம்பிளாக வச்சுக்கோன்னு முடிவு பண்ணுறாங்க. நீங்கள் பண்ணதெல்லாம் யோசிச்சதெல்லாம் கரெக்டு தான்ப்பா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் கடைசியில் பார்த்தா நம்ம காவேரியை ஒரு பக்கத்து தேடிட்டு சுற்றுறாரு. சரின்னு சொல்லிட்டு நிவின் ஞாபகம் வருது. நம்ம விஜய்க்கு உடனே கால் பண்ணி நிவினை நீங்கள் வாங்க அப்படி ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா வாங்கன்னு சொல்லி கூப்பிட, இவர் வந்துட்டு நான் ஃப்ரீயாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஒரு பக்கம் கிளம்பி வந்துட்டாரு. கிளம்பி வந்தோடனே குறுன்னு பார்க்குறாங்க ரெண்டு பேரும். மூஞ்ச என்ன ஐயா அது ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் குறுன்னு பார்த்துட்டு இருக்கீங்க, கல்யாணம் ஐயா பண்ணிக்க போகிறீங்க, ப்ரப்போஸ் ஐயா பண்ணுறீங்க, சொல்லி சீக்கிரம் கேளையா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இவனே வில்லங்க பிடிச்சவன், இவன்கிட்ட போய் எப்படி காவேரி இல்லைங்கிற விஷயத்தை கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிச்சுட்டு நிற்கிறாரு. கண்ணா நீ இப்படி யோசிச்சுட்டே இருந்தீங்கன்னா லைஃப்பில் எதையும் சாதிக்க முடியாதுப்பா, சீக்கிரம் பொண்டாட்டியை கண்டுபிடிக்கணும்ப்பா, கேளுப்பா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ